அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்திற்கு பேர் ஸலவாத்து உம்மி என்று சொல்வார்கள். நபி பெருமானின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதனால் ஒரு மூமினுக்கு கிடைக்கப்பெறுகிற 15 விதமான பாக்கியங்களை குறித்து தான் இந்த காணொலியிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். 15 பாக்கியங்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் தருகிறான். முதல் விஷயம், இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாவின் கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஸலவாத்தின் மூலமாக ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தருகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான் தானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று கட்டளை இடுகிறான். அந்த கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஸலவாத்து சொல்வதின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, அல்லாஹ் செய்கிற ஒரு செயலை உலகத்தில் மூமின்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது ஸலவாத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறான். அந்த ஸலவாத்திற்கு பொருள், அதனுடைய விரிவுரைகள் வேண்டுமானாலும் நிறைய பக்கங்களுக்கு எழுதப்பட்டு பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். நபிகளின் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான். அப்போ அதை கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மூமின் நபிகளின் மீது ஸலவாத்து சொல்கிற பொழுது அல்லாஹ் செய்யக்கூடிய செயலோடு அவன் நேர்படுகிறான். அதே போன்று மூன்றாவது, மலக்குமார்களுடைய செயலுக்கு நேர்படுகிறான். மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள், அவர்களோடு நாம் நபிகளின் மீது ஸலவாத்து சொல்கிற பொழுது நேர்படுகிறோம். நான்காவது, ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் நபிகளின் மீது ஸலவாத்து சொல்வதனால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. பெருமானார் சொல்வார்கள், 10 விதமான நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. இது 4வது பாக்கியம். 5வது, அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு 10 விதமான அந்தஸ்துகள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது என்றார்கள். 6வது விஷயம், நபிகள் நாயகம் சொல்வார்கள், ஒரு மூமின் என் மீது ஸலவாத்து சொல்வானேயானால் அவனுடைய 10 விதமான தவறுகளுக்கு அல்லாஹ் பிராயச்சித்தம் வழங்குகிறான். இந்த ஸலவாத்தின் மூலம் 10 விதமான தவறுகளை, பிழைகளை பொறுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 6வது. 7வது மிக முக்கியமானது பெருமக்களே, ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தின் உயர்தரமான சிபாரிசுக்கு, ஷஃபாஅத்திற்கு நாம் காரணமாக ஆகுவோம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிற இந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதை நபிகள் கற்றுத்தருகிறார்கள். தப்ரானியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, மன் சல்லா அலைய ஹீன யுஸ்பிஹு அஷரன் வ ஹீன யும்சி அஷரன் அதரக்துஹு அஷ்ஷஃபாஅதி. நபிகள் சொன்னார்கள், எவரொருவர் தினசரி காலை 10 முறை என் மீது ஸலவாத்து சொல்கிறார், மாலை 10 முறை என் மீது ஸலவாத்து சொல்கிறார் என்றால் அவருக்கு என்னுடைய ஷஃபாத் நிச்சயம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, எவர் தினசரி பாங்கு சொல்லப்படுகிற பொழுது அந்த பாங்குக்கு பதில் கூறுவதோடு இல்லாமல் பாங்கு முடித்ததற்கு பிறகு துவா ஓதுகிறார், அந்த துவாவிலே பிரதானமாக வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நபிகள் நாயகமாகிய தனக்கு பெற்றுத்தருவதற்காக வேண்டி பிரார்த்திப்பாரையானால் நிச்சயமாக ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் என்பது வாஜிபாகிவிட்டது, ஹலாலாகிவிட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மொத்தம் நபிகளை நினைப்பதும் நபிகளின் மீது ஸலவாத்து சொல்வதும் நாளை மறுமையிலே உயர்தரமான நபிகள் நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு காரணமாக ஆகிறது. 10வது விஷயம், நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலம் நபியோடு நாளை மறுமையிலே நெருக்கமாக இருக்க முடியும். உலகத்திலே யாரிடத்தில் அந்தஸ்து, பதவி, புகழ், பட்டம் எல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு மக்கள் நெருங்குகிறார்கள் இல்லையா? நெருங்குவதற்கென்று சில தரம் இருக்கிறது. எல்லோரும் எல்லாரையும் நெருக்கி வைத்துக் கொள்வதில்லை. எல்லோரும் எல்லா விதமான மனிதர்களையும் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை. ஒரு அந்தஸ்து இருக்கிறது, ஒரு தரம் இருக்கிறது. அவருடைய கல்வியிலோ அல்லது செல்வத்திலோ அவருடைய இன்ன பிற விஷயங்களிலோ அவர் தரம் பெற்றிருந்தால் அவரை நெருக்கக்கூடியவர்கள் நெருக்கி வைத்துக் கொள்கிறார்கள்.
நாளை மறுமையிலே அல்லாஹுவின் தூதரோடு ஒருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரின் மீது அதிகம் அவர் ஸலவாத்தை சொல்லியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அக்ரபுக்கும் மின்னி யௌமல் கியாமா அக்ஸருக்கும் அலைய அஸ்ஸலாஹ். உங்களிலே யார் நாளை மறுமையில் என்னோடு நெருங்கி இருப்பார்கள் தெரியுமா? யார் உங்களிலே அதிகமாக ஸலவாத்தை என் மீது சொல்லியிருக்கிறாரோ அவர்தான் நெருங்கியிருப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 10வது விஷயம். 11வது, ஒரு முறை நபிகள் நாயகத்தின் மீது நாம் ஸலவாத்தை சொல்வோமேயானால் அல்லாஹ்வின் பாதையிலே சதகா கொடுத்து நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். 12வது விஷயம், சபபுன் லிகலாஇ ஹாஜா. நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸலவாத்தை காரணமாக வைத்திருக்கிறான். இது 12வது. 13வது முக்கியமான விஷயம் பெருமக்களே, நம்முடைய கவலையும் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய சிரமங்களும் நீங்குவதற்கு நபிகள் நாயகத்தின் மீது நாம் உச்சரிக்கக்கூடிய நாம் ஒழியக்கூடிய ஸலவாத்து காரணமாகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் எத்தனை முறை ஸலவாத்து சொல்வது? என்னுடைய துவாவில் 4இல் 1 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காகவே நான் ஒதுக்கிக் கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், நல்லது, ஆனால் இதைவிட அதிகமாக சொன்னாலும் அது இதைவிட நல்லது. சரி, நான் என்னுடைய துவாவின் பகுதி நேரத்தை ஸலவாத்திற்கு ஒதுக்கவா? இதைவிட அதிகரித்தாலும் நல்லதுதான். சரி, 3இல் 2 பகுதியை ஸலவாத்திற்கு ஒதுக்கிக் கொள்ளவா? இதைவிடவும் அதிகரித்தால் நல்லதுதான். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய துவாவுக்குரிய நேரம் முழுக்க நான் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கென்றே ஒதுக்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதன் யக்ஃபி ஹம்முக வ யுகஃபிரு லக தம்புக. நீ அப்படி செய்து விடுவாயானால், என் மீது ஸலவாத்து சொல்வதற்கென்றே உன்னுடைய முழு நேரத்தையும் ஒதுக்கி விடுவாயானால் உன்னுடைய கவலை நீங்குவதற்கு அதுவே போதுமாகும். உன்னுடைய பாவங்கள் பொறுக்கப்படுவதற்கு, உன்னுடைய பாவங்கள் உன்னை விட்டு நீங்குவதற்கு அதுவே காரணமாகும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆக இது 13வது விஷயம். நம்முடைய கவலைகள், சோகங்கள், கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஸலவாத் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. 14வது விஷயம் என்ன தெரியுமா பெருமக்களே? நம்முடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் நபிகளின் மீது நாம் அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும். நபி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பான் அல்லாஹ். அப்போ அந்த பரிசுத்தமான உள்ளம் நமக்கு வேண்டும் என்றால், நம்முடைய கல்பு தூய்மை பெற வேண்டும் என்றால், தூய்மையான உலகத்தில் பாவமறியாத, பாவத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட, உலகத்தில் நன்மைகளை மட்டுமே காட்டித் தந்த நபிகள் நாயகத்தை நினைப்பதும் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதும் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கு காரணமாக அமையும். இது 14வது. 15வது விஷயம் முக்கியமானது. நாம் யார்? எங்கோ இருக்கிறோம், ஏதோ உலகத்தில் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறோம், ஒரு குக்கிராமங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை குறித்து நபிகள் நினைக்க வேண்டும் என்றால், நம்முடைய பெயர் நபிகளிடத்தில் கூறப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வார்த்தைக்கு நபிகள் பதில் சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தில் ஸலவாத்தை தவிர வேறு எந்த அமலையும் செய்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாமின் நஹதின் யுஸல்லிமு அலைய. என் மீது ஒருவர் சலாம் சொல்லுகிறார், ஸலவாத்து சொல்கிறார் என்றால், ரத்தல்லாஹு அலைய ரூஹி, அல்லாஹ் எனக்கு ரூஹை திருப்பி தந்து, ஃபஅருத்த ஸலாம அலைய அலா மன் ஸல்லம அலைய. யார் எனக்கு சலாம் சொன்னாரோ, ஸலவாத்து சொன்னாரோ அவருக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்ன அமாலக்கும் மஅரூதத்துன் அலைய. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் செய்யும் நல்ல அமல்களிலேயே என் மீது ஸலவாத்து சொல்கிறீர்கள் தானே, அது எனக்கு ரொம்பவும் இஷ்டமாக இருக்கிறது, அதற்கு நான் பதில் கூற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நாம் யாருடைய மகன், எந்த பகுதியிலிருந்து சலாம் சொல்கிறோம் என்பது உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. நம்மை நினைக்கிறார்கள், நம்முடைய பெயர் நபிகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது, நமக்கு பதிலும் தருகிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய பாக்கிய மூமினுக்கு வேறு எது இருக்க முடியும். ஆக இந்த 15 காரியங்களும் 15 பாக்கியங்களும் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக ஒரு மூமின் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் நபிகளின் மீது அதிகம் ஸலவாத்து ஓதுகிற நன்மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்ப்பானாக.